இப்போ கூகுளில் என்ன என்ன கண்ட்ரியோட கம்பெனி அது? கூகுள் அமெரிக்கன் கம்பெனி. ஸோ அவங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு நீங்கள் டேட்டா கொடுக்குறீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ் மோஸ்ட்லி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எல்லாம் என்ன விவோ, ஓப்போ இந்த மாதிரி ஃபோன்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் சைனீஸ் கம்பெனி தான். ஸோ இவங்களும் இந்த டேட்டாலாம் கேட்குறாங்க. ஸோ இந்த கண்ட்ரிலாம் அமெரிக்கன் கவர்மெண்ட் எடுத்துக்கலாம், சைனீஸ் கவர்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது ஏன் இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துக்கூடாது? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயப்படுறதுக்குன்னு ஒன்றும் இல்லைங்க. ப்ரைவசின்னு நம்ம பேசுகிறதுக்கு இதில் வாய்ப்பே இல்லை. என்றைக்கு நீங்கள் நார்மல் மொபைல் ஃபோன்லேருந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு மாறிட்டீங்களோ அன்றைக்கே உங்கள் ப்ரைவசி எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு. ஒவ்வொருத்தருடைய மொபைல், உங்கள் மொபைல், இப்போ என்னோட மொபைல் எல்லாமே வந்து அப்போது அந்த கால்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இமேஜஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அப்போ அசஸ் பண்ண முடியுமா அந்தந்த நிறுவனம், அந்தந்த ஆப்பு? தாராளமாக பண்ண முடியுங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் நானோ பனானான்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஏதோ ஒரு பிக்சர் போட்டோம் அப்படின்னா அது ஏஐயில் வந்து டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அதில் கூட இப்போ ஒரு கேஸ் இஷ்யூ ஆச்சு. ஸோ அந்த ஒரு பொண்ணு வந்து நார்மல் ஒரு ஃபோட்டோ போட்டது. அண்ட் தென் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதனோட ரைட் ஹேண்டில் ஒரு மோல் இருக்க மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஏஐ பிக்சர் கொடுத்தது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து ஏஏ அந்த பொண்ணுக்கு வந்து இந்த இடத்துல மச்சம் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் இல்லை. ஸோ இதனோட பேக் எண்டில் அந்த பொண்ணோட ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு எல்லாத்துலையும் பார்ப்பாங்க. அந்த பொண்ணு ஸ்லீவ்லெஸ்ஸாக எங்கேயோ ஒரு இடத்துல ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. ஸோ அதில் கேப்சர் பண்ணி உங்களை பற்றின ப்ரொஃபைலிங் அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து கூகுளில் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் டீப் மைண்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து லார்ஜஸ்ட் இன்னொரு ஏஐ ரிசர்ச் லெபார்ட்டரி இந்த வேர்ல்டு அது. ஓகேங்களா? அங்கே ஒவ்வொருத்தரை பற்றின இண்டிவிஜுவல் ப்ரொஃபைலிங் வச்சுருக்காங்க. நீங்கள் உங்களோட முகத்தோட ஒரே ஒரு ஃபோட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி அவங்ககிட்ட இருக்கும். ஓகேங்களா? உங்கள் வாய்ஸ் நோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி அவங்ககிட்ட இருக்கும். இந்த மாதிரி எல்லா நிறுவனங்களும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இல்லாமல் இப்போ எத்தனை அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பணம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். எல்லா அப்ளிகேஷனும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வாட்ஸ்அப்பில் இவ்வளோ கம்யூனிகேஷன் பண்ணுறீங்க, எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறீங்க. அதே மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் இவ்வளோ போஸ்ட் போடுறீங்க, எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறீங்க. இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறது அவங்க என்ன சோஷியல் சர்வீஸ் கம்பெனியாக நடத்துகிறாங்க?